தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வள்ளுவத்தினுடைய வாக்கு எந்த அளவுக்கு தற்காலிக நடைமுறையில பொருந்தது அப்படிங்கறத கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். அப்போ தெய்வத்தினால கூட சில விஷயங்கள் முடியாது. ஆனால் உடல் வருத்த மெய் வருத்த உள்ள முழுக்க ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதற்கான உழைப்பின் பயன் வீண் போகாது அப்படிங்கிறதுக்கு சான்றா எத்தனையோ அறிஞர்களையும் எத்தனையோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகள் இருக்கக்கூடிய சாதனையாளர்களினுடைய வாழ்க்கை நமக்கு சான்றா முன்னாடி வந்து நிக்குது. நிறைய குடும்ப பொருளாதார பின்னணி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானதா இருக்கலாம், அல்லது திருமணமான பெண்களா இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காமல் கூட இருக்கலாம். அல்லது போதுமான ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருச்சு, கேப் விழுந்துருச்சு, நான் முன்னாடி படிச்ச இப்ப 5-6 ஆண்டுகள் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு, இப்ப நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்விக்கு வயது தடை இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் நம்ம பாக்குறோம். சிறை கைதிகள் எவ்வளவோ பேர் படிச்சுட்டு அவங்களுடைய 12th எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதை நம்ம பாக்குறோம். 60 வயதுல 50 வயதுல எவ்வளவு பேர் நீட் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணக்கூடியவங்க நம்ம பாக்குறோம். அப்படிலாம் இருக்கிறப்போ அவங்க எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகள். சிலர் கிட்டத்தட்ட 10-15 டிகிரிஸ் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருக்கிற எவ்வளவோ பேரை நம்ம பாக்குறோம். அப்ப இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய காலத்தை முழுவதும் பயனுள்ளதாக யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் சாதனையாளர்கள். நேரு, முன்னாள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பிரதம அமைச்சர் நேரு அவர்கள் கிட்ட போய் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய பழக்கம் உடையவர் நேரு, அப்போ இவ்வளவு புக்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு டைம் எங்க இருந்து கிடைக்குது? இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். அது நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ரொம்ப புதுசு இல்லையா? அப்ப 1952 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளவு பெரிய இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைந்த நாடாக கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நிறைய ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. அப்ப எப்படி இவ்வளவு புக்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னு நேரு கிட்ட கேட்டாங்களா? அதுக்கு நேரு சொன்ன பதில், என்னுடைய தூக்கத்திற்கான 4 மணி நேரத்திலிருந்து சில மணி நேரங்களை நான் கடன் வாங்குகிறேன்னு சொன்னாராம். அப்ப அவர் தூங்குறதே 4 மணி நேரம் தான். ஆனா அதுல இருந்து கூட சில மணி நேரங்களை திருடுறேன்னா தூங்காமல் கண் விழித்து படித்ததன் விளைவாகத்தான் நிறைய நூல்களை கொடுத்தார். சரியான அரசியல்வாதியாக மட்டுமல்ல, சரியான தத்துவியலாளராகவும் இந்தியாவை செம்மைப்படுத்திய ஒரு சிற்பியாகவும் நேரு இன்னைக்கும் அறியப்பட்டார். இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தொடர்ந்து படிக்கணும், விடாமுயற்சியோட படிக்கணும், கடின உழைப்பு, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நிறைய படிச்சே இருக்கணும். உழையின் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஏற்றுபவர்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ விதியையே மதியால் வெல்லலாம். நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு இருக்கவங்க கூட என்ன பண்ணும், கைகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கைரேகை பார்த்து வாழ்க்கையை தீர்மானிக்காதே, கையே இல்லாதவனுக்கு கூட சிறந்த எதிர்காலம் உண்டுன்னு அப்துல் கலாம் சொல்லிருக்கார். அப்ப இந்த மாதிரியான தலைவர்களினுடைய பேச்சுகளையும் சிந்தனைகளையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நம்மளுடைய கைகள்ல வந்து சேரும். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுங்க, அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை வச்சுக்கோங்க. அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சிந்திங்க, அதை செயல்படுத்துதல்ல காட்டுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முடிஞ்சாலும் உழைங்க, ஆனா கன்சிஸ்டன்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை கொடுத்தே இருங்க, வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய கைகள்ல வந்து சேரும். அது ரொம்ப எளிமையான வழி. நம்ம ராஜா ஐஏஎஸ் அகாடமில காம்படிட்டிவ் எக்ஸாம், என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டாலும் அதுக்கான கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கு, விடுதி வசதியோட ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். அதனால சரியா பயன்படுத்துங்க. ஒரு 50 நாள் கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணா கூட கிட்டத்தட்ட ஒரு 216 மணி நேரம் கால்குலேட் பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில வெறும் 10 நாள் அப்படி படிச்சா கூட 10ஆம் வகுப்பு கல்வி தரத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் உங்களால கிளியர் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றோம்னா, இப்ப 216 hours அல்லது ஒரு 240 மணி நேரம் ஒட்டுமொத்த வகுப்பிற்கான காலம்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்க போறது அந்த 240 மணி நேரம் அப்படிங்கறத நாட்கள்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள். அப்போ வெறும் 10 நாள் உழைச்சீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லா ஒரு பெரிய சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்து, கையில தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி, யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. உங்களுடைய ஃபேமிலியான சரௌண்டன்ஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை நீங்க மாத்த போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து உங்க உழைப்பை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நன்றி.